வணக்கம். ஜெய் ஜவான் ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி பள்ளி திண்டுக்கல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஏர்வால் நடந்த ஃபிசிக்கலில் ஃபிட்டான எல்லாத்துக்குமே ஏப்ரல் 25 ரிட்டன் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்க்கு தயாராக போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய எக்ஸாம் நீங்கள் எந்த ட்ரேடு செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ட்ரேடுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல சிலபஸை உன்னிப்பாக கவனிக்கணும். சிலபஸில் ஃபஸ்ட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டு எவ்வளோ மார்க் வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த அதாவது டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த டாபிக் வைஸ் வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல ஆழமாக கவனிக்கணும். ஸோ எனக்கு அதை பார்க்க போகிறது எல்லாமே சிலபஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோல்ஜர் ஜிடிக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் நாலேஜ். சரியா, ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் இருக்குது. ஸோ 50 ஈச் கொஷின் 2 மார்க்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 15 × 2 30 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 15 கொஷின் வரப்போகுது, அதுக்கு 30 மார்க். சி பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்குது, மேக்ஸில் 15 கொஷின் வரப்போகுது, 15 × 2 30 மார்க்ஸ் வரப்போகுது. டி வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் கொஷின் வந்து ஒரு 5 கேட்க போகிறாங்க. 5மே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஆனால் மினிமம் மார்க் 35 எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 35 எடுத்தால் பத்தாது அப்படிங்கிறது. அவங்க ஒதுக்குற கட் ஆஃப் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, என்சிசி சர்வீஸ் வச்சுருக்கவங்களுக்கு எக்ஸாம் கிடையாது அப்படின்ற மாதிரி லாஸ்ட் பேரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனில் வந்து 10th பாஸ்க்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் ஜிடிக்கு சொன்ன அதே டாபிக் தான். ஜிகே 15 கொஷின், லாஜிக்கல் அண்ட் ரீசனிங்கில் 5 கொஷின்ஸ், சயின்ஸில் 15 கொஷின், மேக்ஸில் 15 கொஷின். ஸோ ஈச் கொஷினுக்கு வந்து 2 மார்க் வீதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் அங்கேயே வந்துடுது. மினிமம் பாஸ் மார்க் 32 கொடுத்துருக்காங்க. சேம் அதில் என்சிசி இருக்கவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இல்லை. அடுத்த கேட்டகரி சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் வந்து 8th பாஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஜிகேக்கு 15 கொஷின், லாஜிக்கல் 5 கொஷின், சயின்ஸ் 15 கொஷின், மேக்ஸ் 15 கொஷின், எல்லோரும் 100 மார்க்ஸ் 32 எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான ஒரு போர்ஷன் போயிடலாம். சிலபஸில் ஜிகேல என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனித்தனியாக இதை முடிஞ்சால் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆழமாக முதல்ல பார்த்துக்கோங்க. தனியாக நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன ஜிகேல படிக்கணுன்ற சின்ன கிண்ட்டு மாதிரி தான் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஹிஸ்ட்ரின்னு மொட்டையாக கொடுத்துருக்காங்களே, எந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணுங்கிறத அவங்கள டினோட் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓவரலாக எல்லா ஹிஸ்ட்ரியுமே ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு போயிடணும். எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு போயிடணும். சரியா, ஒரு புக்கு வாங்கிட்டு அந்த புக்கில் இருக்க சில பார்ட்ஸ் மட்டும் படிக்கிறது அது வந்து பத்தாது. அதனால தான் ஏதோ ஒரு என்இஆர் புக், ஏதோ ஒரு சம்பாட் புக்கை வாங்குறவங்க அந்த புக்கை மட்டுமே நம்பி இருந்தால் பாஸ் பண்ண முடியாதுக்கலாம். இதான் ரீசன். வைடாக வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அதேமாதிரி ஜிகேல இங்கே ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் செட் புக் கிடைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே. ஆன்லைன்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, புக்ஸும் கிடைக்குது. ஸோ அந்த புக்கில் பாருங்களேன், இப்போ ஜிகேலேருந்து ஒவ்வொரு கொஷின் நம்பர் 1 நம்பர் 2 கொஷின் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, இந்த இங்கே கொடுத்துருக்க சிலபஸ்லேருந்து அந்த டாப்பிக்லேருந்து தான் ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு வருஷமும் மாறாமல் கேட்டுட்டு வராங்க. அதனால இந்த டாப்பிக்கை வச்சு தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். சிலபஸே என்னென்னு தெரியாமல் மொட்டையாக புக் படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. சிலபஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஜிகே முதல்ல போயிடலாம். ஜென்ரல் நாலேஜில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டெஸ்ட் வில் இன்க்ளூட் கொஷின்ஸ் ரிலேட்டிங் டு த இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸ். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்தியா மற்றும் அதோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா மற்றும் அதோடைய அண்டை நாடுகள் அப்படின்னு. இப்போ அண்டை நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா ஒட்டி இருக்கிற நம்மளோட பார்டரை ஷேர் பண்ணிக்கிற எல்லா அண்டை நாடுகளோட தலைநகரம் என்ன, அந்த நாட்டோட கரன்சி என்ன, அந்த நாட்டில் முக்கியமான ஏதாவது நேச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஏதாவது இருக்கா, முக்கியமான புராதன சின்னங்கள் இருக்கா, இல்லை இந்தியன் ஹிஸ்ட்ரியோடு அது எந்த விதத்தில் ரிலேட் ஆகிருக்கு அப்படின்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரியா, அப்புறம் அந்த நாட்டு தலைவர்கள், அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி தலைவர்களோட பேரையும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி வந்து இந்த அளவுக்குன்னு கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எடுத்துகிட்டு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியா ஐஎன்எம் வரைக்கும் எல்லாத்தையும் த்ரூ ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸு, பேட்ரியாட்ஸு, சுதந்திர போராட்ட தியாகிகள், எந்த ஈவெண்ட் எப்போ நடந்தது, போர்கள், பேட்டில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போர்கள்லாம் முக்கியமான போர்கள்லாம் எப்போ நடந்தது, அதோட வருஷம் என்ன, அதுக்கப்புறம் முகலாய பேரரசு, டெல்லி சுல்தானிய பேரரசு, இந்த மாதிரி சில டைனாசிட்டிஸ்லாம் வருது இல்லையா, அதில் வர இம்பார்ட்டண்டான அரசர்களோட பேர், அவங்களோட தலைமுறைகளோட பேர், முக்கியமாக அவங்களோட காலத்தில் கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கல்ச்சர் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கிற அவங்களோட டான்ஸஸ் என்ன, அவங்களோட மியூசிக் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரியோட டான்ஸ் என்ன, பொங்கல் திஹார் எங்கே கொண்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து ஜியாகிரஃபி
ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபியை ஃபோக்கஸ்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்ல்டு ஜாகிரஃபி ஓரளவுக்கு டச் பண்ணி வச்சுட்டு போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் பீக் எங்கே இருக்குது, ஹிமாலயன் மவுண்டன்ஸ் எங்கே இருக்குது, திபெத்தியன் பிளாட்டோ எங்கே இருக்குது, சோலார் எக்லிப்ஸ் எப்போ நடக்கும், அதே மாதிரி கிரகணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகம் சந்திர கிரகம் சொல்கிறோம், அப்போ வந்து பூமியோட பொசிஷன் அப்போ எங்கே இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹூன்னு கொடுத்துருக்காங்க. இது யாருடைய ரிலவெண்ட்டானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னாக்கா சாணக்கியர் வந்து யாரோட காலத்தில் வாழ்ந்தார், ஃபாஹியான் யாரோட காலத்தில் இந்தியாவுக்குள்ளே நுழைந்தார், அந்த மாதிரியான கொஷின்ஸ் இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து அப்ரிவியேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ யுனெஸ்கோ அப்படின்னா அதோட அப்ரிவியேஷன் என்ன நம்ம அந்த மாதிரி கவர் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் மாறாமல் கொஷின் வந்துகிட்டே தான் இருக்குது. அது இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் கொடுக்குற அவார்ட்ஸ் என்ன, கப்ஸ் என்ன, எந்த ஸ்போர்ட்ஸ் எந்த நேஷனோட நேஷ்னல் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் எந்த ஸ்போர்ட்ஸோட ரெலவெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஸ்போர்ட்ஸில் வந்து என்னென்ன கேட்டகரியில் அந்த சில டேர்ம்ஸ் இருக்கும் அதில் எல்லாம் இல்லையா. ஸோ அது மாதிரி என்னென்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இதிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் கொஷின் கேட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டில் நடந்த திருச்சி ஆர்வல் என்ன கேட்டிருந்தாங்க, நோபல் ப்ரைஸ் வின்னரான ஃபஸ்ட்டு இந்தியன் பர்சன் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸில் கேட்பாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் நோபல் ப்ரைஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் இந்தியாவில் ஹையஸ்ட் அவார்டான பாரத் ரத்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் கொடுக்குற அவார்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்போர்ட்ஸில் கொடுக்குற அவார்ட்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனா அவார்டு என்ன, தயான்சந்த் அவார்டு என்ன, இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட்டடாக 2019 வரைக்கும் வாங்கின அவார்ட் கேட்டகரி வரைக்கும் நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து டெர்மினாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஈக்காலஜினா என்ன, பயாலஜினா என்ன, பைக்காலஜினா என்ன, இந்த மாதிரி சில ஸ்டடீஸு அதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இதிலிருந்து மாறாமல் ஒவ்வொரு வருஷமும் கொஷின் வந்துகிட்டே தான் இருக்குது. டிஃபென்ஸ் ஜிகேன்னு சொல்லிட்டு தனியாக ஆர்மியில் எத்தனை கமாண்ட் இருக்குது, நேவியில் எத்தனை கமாண்ட் இருக்குது, ட்ரைனிங் சென்டர்ஸ் எங்கே இருக்குது, இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கே இருக்குது, ஆர்மி ரிலேட்டடான இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவர் பண்ணி இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து கான்டினென்ட்ஸ் அண்ட் சப்கான்டினென்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமானது. வேர்ல்டு ஜியோகிராஃபியில் வந்துடும். ஒவ்வொரு எத்தனை கான்டினென்ட்ஸ் இருக்குது, உலகத்தில் மொத்தம் 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது. சப்கான்டினென்ட்ஸ்லாம் இப்போ இந்தியாலாம் பார்த்திங்கன்னா சப்கான்டினென்ட் அந்த கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மிகப்பெரிய மலை என்ன, மிகப்பெரிய சிகரம் எது, மிகப்பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் வேலிஸ் எல்லாம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கடுத்து இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் யார் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதில் மேலோட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது பிரசிடென்ட் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா, பிஎம் யார், சீஃப் ஜஸ்டிஸ் யார், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் யார், இந்த மாதிரி சில கொஷின்ஸ். அப்புறம் வந்து ஷெட்யூல்ஸ் என்ன சொல்லுது, நம்மளுக்கான அடிப்படை உரிமைகள் கடமைகள் இதை பற்றிலாம் சில விஷயங்கள் நீங்கள் மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் யுனெஸ்கோனா என்ன, அதுக்கடுத்து யூனிசெஃப்னா என்ன, இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இது வந்து ரொம்ப லம்ஸாக அதிகமாக இருக்கும். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எழுதின சில புக்ஸஸ்ஸு, இப்போ இருக்கிற பிரதம மந்திரிகள் எழுதின சில புக்ஸஸ்ஸு, குடியரசுத் தலைவர்கள் எழுதின புக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் எழுதின முக்கியமான சில புத்தகங்கள் அதை முதல்ல கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேர்ல்டில் இருக்க ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸை படிக்கலாம். அதுக்கடுத்து நாலேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் தட் ஹேவ் ஹேப்பன் இன் இந்தியா அண்ட் அட் த வேர்ல்ட் லெவல் இந்த ரீசெண்ட் இயர். முக்கியமான சில நடப்பு நிகழ்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா, ரீசெண்டாக லாஸ்ட் இயரில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதில் கேதர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து கரண்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இந்த வேர்ல்டு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் எக்ஸெட்ரா. இப்போ ரீசெண்டாக வந்து யூஎஸில் பிரசிடென்ட் வந்து புதுசாக ஒருத்தர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம் அதில். அதுக்கடுத்து பார்ட் 2 போயிடலாம். ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாபிக்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க. காமனாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு கொடுத்துட்றாங்க. வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் கொடுத்துருக்காங்க. உயிரிழத்துக்கும் உயிரிழற்றத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் படிச்சுக்கலான்றாங்க. அதுக்கடுத்து செல்ஸ் தான் ஃபஸ்ட் டாபிக். செல்லியல் பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கணும். அதுக்கடுத்து புரோட்டோபிளாசம்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். க்ரோத்தையும் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் அனிமல் ரெண்டுக்கும் சேர்த்து படிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து எலிமெண்ட்ரி நாலேஜ் ஆஃப் ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன இருக்கும். சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஐ, ஹார்ட்டு, கிட்னி, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, பிளட்டில் எத்தனை செல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் த்ரூ அவுட் கேதர் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஷன்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன்ஸ் இதிலேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ப்ரிவென்ஷன் இப்படிலாம் நம்ம வந்து ப்ரிவென்ட்டிங்காக இருந்துக்கணும். டிசீஸ்லாம் என்ன நம்மளை அட்டாக் பண்ணுது, வைரஸ்னால வரக்கூடிய டிசீஸ் என்ன, ஃபங்கஸ்னால வரது என்ன, அதுக்கடுத்து வந்து
பாக்டீரியாலலாம் வர்றது என்ன, ஸோ இந்த மாதிரியான டிசீஸ்லாம் வந்து நம்ம இந்த கேட்டகரியில் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் சயின்ஸ் முடிஞ்சது. அதுக்கடுத்து வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் சிஸ்டம்ஸ். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டாபிக் தான் இருக்கும். அந்த 10 டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரியான 2-3 கொஷின்ஸ் மட்டுமே கேட்குறாங்க. மற்றதெல்லாம் ஈஸியாக நம்ம போடுற மாதிரி தான். எல்சிஎம், ஃப்ராக்ஷன்ஸு, பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஸ்கொயர் ரூட், ஆவரேஜ், அந்த இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தான் ஜிடியிலலாம் கேட்குறாங்க. திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது அதில் எல்லாத்துக்குமே. அதுக்கடுத்து லாஜிக்கல் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 16 to 20 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய அவங்களோட அந்த கேண்டிடேட்ஸ்குள்ளே லாஜிக்கல் எபிலிட்டி தான் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. 5 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. எப்போவுமே லாஜிக்கல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எல்லாமே ஆர்மியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கேட்குறாங்க, ரொம்ப பெரிய அளவுலாம் கேட்குறது கிடையாது. இப்போ ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஜிடிக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் உள்ள சிலபஸ் பற்றி நம்ம கிளியராக பார்த்துருப்போம். ஜிடிக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே கண்டென்ட் தான். ஆனால் படிக்கிற லெவல் தான் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ட்ரேட்ஸ்மேன் கொஞ்சம் ஈஸியாகவும், ஜிடி கொஞ்சம் டஃப்பாகவும் கொஷின் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு எந்த ஈஸி டஃப்ங்கிறது ஒன்று கிடையாது. உங்களுக்கு கையில் வந்து 75 டேஸ்க்கு மேலேயே இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ 70 நாளைக்கு நீங்கள் வந்து பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சினாவே இந்த சிலபஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிடலாம் அழகாக. படிக்கிறத விட திரும்ப அந்த விஷயத்தை படித்து டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், உறுதியாக பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எப்போவுமே இந்த ஜிகே கொஷின்ஸ் எல்லாம் திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே இருக்கணும். ப்ளஸ் டெஸ்ட் எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அதில் என்னென்னா நம்ம படிக்கிறத விட டெஸ்ட் எழுதி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், எதெல்லாம் நமக்கு மறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். வேறு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் அது கிடையவே கிடையாது. மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு இருக்கும். எங்கள் அகாடமியை பொறுத்த வரைக்கும் February 1 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். டெய்லி கிளாஸஸ் நடக்கும். மார்னிங் 10 ஈவினிங் 5 வரைக்கும் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். தேங்க்யூ.